நபிகளாரின் வாழ்க்கை சகலருக்கும் முன்னுதாரணம். ஜனாதிபதி அனுர மீலாத் தின வாழ்த்து என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மீலாதுன் நபி தினத்தை கொண்டாடுகின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்காக ஜனாதிபதி அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற வாழ்த்து செய்தியில் இந்த விடயங்கள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் பார்க்கலாம். சமூகத்தில் நிலவும் இடைவெளிகளை நீக்கி மக்களின் இதயங்களில் சமத்துவத்தை விதைப்பதற்கான போராட்டத்தை தொடங்கிய நபி அவர்களின் முன்மாதிரி இன்று நாம் எதிர்கொள்ளும் சமூக சவால்களை முறியடித்து சமத்துவம், சட்டத்தை மதித்தல் மற்றும் நல்லொழுக்கம் நிறைந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான நமது முயற்சிகளில் ஒளிவிளக்காக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அவருமான வாழ்த்து செய்தி வெளியாயிருக்கிறது. மீலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளதோடு வாழ்த்து செய்தியில் மேலும் தெரிவிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் வாழும் முஸ்லிம்கள் மிகவும் மரியாதையுடன் கொண்டாடப்படும் முகமது நபி அவர்களின் பிறந்த தினமான மீலாதுன் நபி தினம் இன்றாகும். இறுதி நபியான முகமது நபி அவர்கள் சன்மார்க்க சமுதாய கட்டியெழுப்ப தம்மை அர்ப்பணித்து அதற்காக பெரும் பணியை ஆற்றியவர். இஸ்லாமிய ஒழுக்க நெறியை நிறுவுவதில் முன்னோடியாகவும் அவர் திகழ்ந்தார். அக்கால சமூகத்திற்கு இஸ்லாத்தின் செய்தியை முன்வைப்பதில் நபிகள் நாயகம் கடுமையான துன்பங்களை அனுபவித்தார். அத்தகைய தருணங்களிலும் கூட அவர் பொறுமையும் மௌனத்தையும் கடைபிடித்தார். பிளவுபட்ட அரபு சமூகத்திற்கு பதிலாக இஸ்லாத்தின் அடிப்படையையும் அர்த்தத்தையும் சுமக்கின்ற சகோதரத்துவம், அமைதி மற்றும் தியாகத்தை மனதில் கொண்டு உன்னத விழுமியங்கள் நிறைந்த சமூகத்தை உருவாக்க 23 வருடங்களாக முகமது நபி அவர்கள் தனது பிரசங்கம், செயற்பாடுகள், தியாகம் மற்றும் வாழ்க்கை முன்மாதிரி மூலம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இனம், சாதி, நிறம் என்ற வகையில் எந்த ஒரு நபரும் மற்றொருவரை விட உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ அல்ல என்ற சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மகத்துவமான கருத்தே அவரது போதனைகளில் அடித்தளமாக இருக்கும். எனவே சகல விதத்திலும் வீழ்ச்சியடைந்துள்ள எமது சமூகத்திற்கு மனிதாபிமானத்தையும் அன்பையும் வழங்கி புதிய நெறிமுறையின் அடிப்படையில் நாட்டை மேம்படுத்துவது முயற்சியில் எம்முடன் இணைந்துள்ள நீங்களும் நபிகளாரின் உண்மையான வாழ்க்கை முன்மாதிரியை வாழ்க்கைக்கு நெருக்கமாக எடுத்து இந்த மீலாதுன் நபி தினத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன் என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தன்னுடைய வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கின்றார் என்பதும் அந்த செய்தியாக இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பிரதமருடைய வாழ்த்து செய்தி இருக்கிறது. நபிகள் நாயகத்தின் மத கோட்பாடுகள் முழு மனித குலத்துக்கும் நன்மை அளிக்கும் உலகளாவிய மனிதநேய கோட்பாடுகளாகும். மீலாதுன் வாழ்த்து செய்தியில் பிரதமர் ஹரணி அமரசூரி என்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இலங்கையிலும் உலகெங்கிலும் வாழும் இஸ்லாமிய அன்பர்கள் முகமது நபி சல் நாயகம் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடுவதை முன்னிட்டு எனது மனமார்ந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். மீலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மேலும் சில விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகள் வெறும் மத கோட்பாடுகளுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்டவை அல்ல, மாறாக முழு மனித குலத்திற்கும் நன்மை அளிக்கும் உலகளாவிய மனிதநேய கோட்பாடுகளாகும். குறிப்பாக சமூக நீதி, சமத்துவம், ஒடுக்கப்பட்டவர்கள் மீதான இரக்கம் மற்றும் ஆட்சியாளர்களின் பொறுப்பு குரல் பற்றிய அவர்களின் போதனைகள் இன்றைய சமூகத்திற்கு முன்னெப்போதையும் விட மிகவும் பொருத்தமானவையாகும் என்பதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் தன்னுடைய மீலாதுன் நபி தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசனுடைய வாழ்த்து செய்தி இன்றைய தமிழன் பத்திரிகையில் மீலாதுன் நபி தினத்தில் நாட்டுக்காக அணிதிரள்வோம், வாழ்த்து செய்தியில் சஜித் அழைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஒரே மக்களாக, ஒரே குடும்பமாக, ஒரே நாடாக ஒன்றிணைவதன் மூலம் நாட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இன, மத, குல வேறுபாடுகளை பார்க்காமல் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்புள்ள சமுதாயத்தை கட்டியெழுப்ப அன்னார் காட்டிய வழிமுறைகளை நாமும் பின்பற்ற முடியும். அந்த வழிமுறைகளை பின்பற்றி மீலாதுன் தினமான இன்று நாம் அனைவரும் நாட்டுக்காக ஒன்றாக அணிதிரள வேண்டும் என்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தன்னுடைய அந்த வாழ்த்து செய்தியில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே